பசுமை செஞ்சிருக்கவனுக்கு இன்னைக்கு இது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செவலப்புரத்தை சேர்ந்த வசந்தி அம்மாவை தான் பார்க்க போறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 61 வயசுங்க. இந்த வயசுல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்புல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. கோழி வளர்ப்புல வேற ஒரு ரகம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அந்த ரகம் அவங்களுக்கு ரொம்ப நஷ்டமாங்க. ஒரே நோய் தொல்லையா இருந்ததா, அதனால் அதை அவங்களால பராமரிக்கவே முடியல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு ரகம் எடுத்திருக்காங்க. அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை ரொம்ப சுலபமாங்க. அவ்வளோ பராமரிப்பு தேவையில்லையா, நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க முன்னாடி என்ன ரகம் வச்சிருந்தாங்க, இப்போ என்ன ரகம் வச்சிருக்காங்க, எப்படி கோழி வளர்ப்பு லாபம்னு சொல்றாங்க அப்படின்னு பல கேள்விகள் இப்போ நம்ம வசந்தி அம்மா கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. என் பேரு வசந்தி, விழுப்புரம் மாவட்டம், மலையனூர் தாலுக்கா, செவலப்புரம் கிராமம். சரிம்மா, நம்ம 2 வீடியோ உங்களுக்கு பார்த்தோம். முதல்ல வந்து கொய்யா வந்து வருஷம் ஃபுல்லா காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த வேலையில பண்ணி கொய்யால வந்து நல்ல மகசூல் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் மலாட்டா பத்தி, அதாவது நிலக்கடலை பத்தி இயற்கை முறை எப்படி பண்ணி லாபம் எடுக்கிறது அப்படின்னு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அடுத்து நீங்க கோழி வளர்ப்பும் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அதனால இந்த கோழி வளர்ப்பை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன். கோழி வளர்ப்பை பத்தி சொல்ல முடியுமாமா? கோழி வந்து நாங்க ரொம்ப நாளா பண்றோம், 15 வருஷமா பண்ணின்னு இருக்கிறோம். ஆனா பெருசா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னால விற்பனை வாய்ப்பு பண்ண முடியாதனால இப்படி சிம்பிளா ஊர்ல கிராமத்துல கேக்குறவங்களுக்கு கொடுத்துக்கிறோம். கோழி வந்து 10 வருஷமா இருக்கும். கோழிக்காக போட்டது. இது போட்டுதான் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு செலவாச்சு இந்த ஷெட் போடுறதுக்கு உங்களுக்கு? ஆச்சுங்க, அப்போ ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரை செலவு பண்ணோம். ஏன்னா மண் அடிச்சோம், அதெல்லாம் போட்டு ஞாபகம்னு சொல்ல முடியாது. அப்படியே ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலதான் செலவு பண்ணிருக்கோம் அப்பயே. ஏன்னா இது பள்ளமா இருந்தது இந்த இடம். இதை போட்டு தூக்கணும். இந்த பைப்பு அந்த ஓடு வந்து கொஞ்சம் பழசு கிடைச்சிது, அதனால அதை வாங்கிட்டோம். வாங்கி அது மாதிரி பண்ணின்னு இருக்கோம். இதுல வளர்க்கலாமே, 2000 கோழி கூட வளர்க்கலாமே. அந்த அளவுக்கு பெருசா போட்டிருக்கிறேன். மண்ணெல்லாம் புள்ள வரும்ன்றதுக்காக சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை கேட்டேன், வருவீங்களான்னா வருவோமா அப்படின்னாங்க. சரி பண்ணுமே அப்படின்னு பண்ணானா அப்ப அவங்க சூழ்நிலை சரியில்லை, வரமாட்டேன்றாங்க. குழந்தைங்க எல்லாம் படிக்கணுமா, நாங்க இப்ப வர்றதுக்கு இல்லைன்றதுனால விட்டாச்சு. அத நீங்க தான் இந்த பண்ணி வந்து பராமரிக்கிறேன். 10 வருஷமா கோழி பழம். நீங்க என்ன ரகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரிஜினல் நான் சிறுவடை தான். ஏன் இந்த 10 வருஷமா சிறுவடை தான் பண்றீங்களோ? ஆமா, அது அசின்றாங்கன்னு ஒண்ணு வச்சிருந்தேன். அது அடிக்கடி நோய் தாக்குது. ஒரு நோய் வந்துச்சுன்னா சுத்தமா காலி பண்ணிடுது பண்ணைய. என்ன நோய் வரும்? அது வந்து வெள்ளை காய்ச்சல் வரும், தொண்டை அடைப்பான் நோய் வரும். இந்த தலையெல்லாம் அசின் ராகத்துக்கு தலையெல்லாம் மீங்கிடும். அதனால அது வேணான்னு விட்டுட்டோம். அது எத்தனை கோழி வாங்கி வளர்த்துருக்கீங்க? அது வந்து செஞ்சில போயிட்டு ஒரு அந்த சந்தை ஒண்ணு வருங்க, அந்த சந்தையில வாங்கிட்டு வந்து விட்டு வளர்த்து பார்த்தோம். அது எனக்கு பிடிக்கல, அதனால அதை விட்டாச்சு. இதுக்கப்புறம் இது ஒரு 6, 5, 7 வருஷம் 5 வருஷமா ஒரு அந்த சிறுவடை தான் வச்சிருக்கேன். 5 வருஷமா நீங்க சிறுவடை 10 வருஷமா இருக்குது கோழி பண்ண. சிறுவடை 5 வருஷமா பண்ணிட்டு. ஆமா, இருக்கு. இந்த ரகத்தை சிறுவடை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, நோய் தாக்காது. நோய் தாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ஆர்கானிக்ல பண்றதுனாலையும் இப்போ இந்த மல்லாட்டை அந்த வலி செடியெல்லாம் எடுத்துட்டுனா கோழி போய் ஏக்கா போய் மேயும். இப்போ மே மாசம் எல்லாமே காலி. இந்த மாங்காய் தோப்பு கொய்யா அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோழி போய் ஃப்ரீயா போய் மேயும். சரி, இந்த கோழி எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இந்த சிறுவடை இந்த சிறுவடை கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிடைக்கல. அவ்வளவு டிமாண்ட் இருக்கோ? சிறுவடைன்னு வாங்கிட்டு வருவோம். அது முட்டை வச்சதுக்கு அப்புறம் அவன் வச்சாலும் எழுந்து ஓடிடும். அது சிறுவடை கிடையாது, அவன் உட்காரல. அது அதனால தேடி எங்க கிடைக்கணும், ரொம்ப தூரம் தேடினேன். தேடி ரொம்ப தூரத்துல போயிட்டுலாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து 2-3 கோழி கிடைச்சிது. அதுல இருந்து அதை முத்தனை கோழி உற்பத்தி பண்ணேன். அவன் உட்காரும். உட்காரல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உட்காரல. சிறுவடை தான் உட்காருது. அந்த அசின் ரகன்றது உட்காராது. அது அவன் உட்காருமே, நம்ம வச்சோம்னா ஒரு 2 நாள் உட்காந்து வந்து ஓடிடும். அந்த முட்டையை கொத்தி அதுவே சாப்பிட்டுரும். அதனால இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இது சிறுவடை தான். அது அந்த நாள்ல கிராமத்துல இப்ப எங்க அம்மா வீட்டுல நாங்க கோழி எல்லாம் நிறைய வச்சிருந்தோம் இல்லைங்களா, அப்ப நம்ம அம்மா வீட்டுல இருந்த கோழின்னா அப்படின்னு தேடி அப்ப விசாரிக்கும் போது சொன்னாங்க, இது மாதிரி நாட்டு கோழி சிறுவடைன்னு ஒண்ணு இருக்குது, அது வச்சாதான்ற மாதிரி எங்க அக்கா சொன்னாங்க. அதனால அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினாங்க. சந்தைக்கு போனேன், சந்தையில போய் பார்த்தேன். அங்க நம்மள மாதிரி யாருன்னா விவசாயிங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அவங்கள கேட்டு வாங்கின்னு வந்து முதல்ல ஒரு 2 கோழி தான் வாங்கின்னு வந்தேன் சிறுவடைன்னு. அதுல இருந்து தான் இத்தனை கோழி உற்பத்தி பண்ணிருக்கேன். சரி, இதுக்கு வந்து தண்ணி எந்த மாதிரி தண்ணி கொடுக்குறீங்க? தண்ணிக்கு என்ன ஸ்பெஷல்? தண்ணி வந்து ஒரு நாளைக்கு துளசி,
தண்ணியில போட்டு கொடுத்துருவீங்களா? கொதிக்க வச்சிருவேன். துளசி, ஆ, ஆ. மஞ்சள், ம், ம். அந்த மாதிரி எப்பவுமே சீரக தண்ணி. ஆ. ஆமா, ரொட்டீனா ஒரு அப்படியே மாத்தி ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி வச்சிருவேன். ஒரு நாளைக்கு வெறும் கஸ்தூரி மஞ்சளை போட்டு தண்ணி வச்சிருவேன். சரி. ஒரு நாளைக்கு துளசி அத மாதிரி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தாந்து வச்சிருவேன். ம், ம். ஒரு நாளைக்கு சீரக தண்ணி சீரகம் போட்டு கொதிக்க வச்சிருவேன். ஓய்வு இருந்தது கிடையாது. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால எல்லா இடத்துலயும் என் கோயிலாம் செத்து போச்சுன்னு கூட இப்ப சிறுவாயில ஒருத்தர் பண்றாரு. அவங்களது சுத்தமா செத்து போச்சுன்னு சொன்னாரு. எங்களது சாவல. அந்த அளவுக்கு நீங்க பராமரிக்கிறீங்க. பராமரிக்கிறோம். கோழி வெளியில விடுறோம். அப்புறம் இங்க இருக்கிற களை செடி பிடிங்க உள்ள போடுவோம். இப்ப களை வெட்டணும்னா இதுல இருக்கிற களை செடி எல்லாம் பிடிங்க அந்த உள்ள போட்டுருவோம். அதையும் சாப்பிட்டுக்கும். இப்ப மல்லாட்டெல்லாம் எடுத்தாச்சுன்னா கோழியை திறந்து விட்டுருவோம். தீவனம் போது ஸ்பெஷலா கடையில கிடையாது. கம்பு, கேவுரு அது மாதிரிதான். தீவனத்துக்கு எதனா நேரம் ஒதுக்கிருக்கீங்களா? இந்த நேரத்துல தீவனம் போடணும் அப்படின்ட்டு காலையில போட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். ஒரு முறை தான் போடுவோம் ஒரு நாளைக்கு. சரிங்க. இப்ப இந்த கோழி பராமரிப்புல வெயில் அடிக்கும் போது ஒரு மாதிரியும் மழை அடிக்கும் அந்த மாதிரி பராமரிப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்களே. வெயிலுக்கும் மழைக்கும் ஒரே மாதிரி தான் பராமரிப்பாங்க. அதே மழை சீசன்ல இந்த சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. வெய்ய காலத்துலயும் சளி பிடிக்கும். தெரியல, வரல, நோய் வரல, அவ்வளவுதான். வந்தது அந்த அஸ்வின் ராகம் வாங்கியாந்து வச்சிருந்தா அப்ப வந்தது. இல்ல ஊசி எல்லாம் போடுறது இல்ல. அவன் வைக்கிறேன். இங்க பாருங்க, இங்க வாங்க காமிக்கிறேன். இந்த 2 கூண்டு இருக்குதுங்களா, போய் அவன் உட்காந்து இந்த இதுலயும் வச்சிருவேன். 2 வச்சிருவேன். அந்த முட்டை இருக்குங்களா, இப்ப பொங்கலுக்கு வித்துட்டேன் கோழிலாம். ஏன்னா நான் செஞ்சில பாக்குறேன் இல்லைங்களா, அங்கெல்லாம் விலை அவ்வளவு தூரம் சொல்றாங்க. பாருங்க, இது சிறுவடை, அதனாலதான் இந்த முட்டை இப்படி இருக்கு உங்களுக்கு. இது நீங்க அஸ்வின் ராகம் வந்தா பெருசு பெருசா இருக்கும் முட்டை. இப்ப 2 கோழி எத்தனை கோழி ஆக்கிருக்கீங்க? நான் ஆக்கிருக்கேன். எத்தனை நாள் ஆச்சு இந்த 2 கோழி இவ்வளவு கோழி வரதுக்கு? இது இப்போ 60 நாள் கோழிங்க. 60 நாள். இப்ப இந்த போகுதுல சின்ன குட்டிங்களா, இதெல்லாம் 60 நாள் தான் ஆகுது. 60-70 நாள். அதான் 60-70 நாள் தான் இருக்கும். இங்க இருக்கிற கோழி குஞ்சு எல்லாமே நீங்க உற்பத்தி பண்ணதானே? இது என்ன எங்க கூண்டில் பண்ணதுதான். இந்த 2 மேல கீழே இதுல ஒரு கோழி, அதுல ஒரு கோழி, 4 கோழி வச்சிருவோம் ஒரே சமயத்துல. அவையும் உட்காந்தோடனே எடுத்து வச்சிருவோம். வைக்கல வச்சு அதுல அப்படியே வச்சிருவோம். அது ஒரு 13 முட்டை வைப்போம் ஒரு கோழிக்கு. அதிகமா வைக்க மாட்டேன். ஏன்னா சிறுவடையா இருக்கிறதுனால ரக்கா பெருசா இல்லைன்றதுனால 13 வரைக்கும் ஒரு 2-1 இதுவா தான் தப்பாதான் ஆயிடும். பூரா பொறிக்காது. 10 நாச்சு வந்துடும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், வைக்கிறது இது 2 கோழி 2 கூண்டுலயும் ஒரே சமயத்துல 2 கோழி வைக்கிறேனா, அது 2த்துலயும் ஒரே சமயத்துல 2 கோழி வைப்பேன். இது 2 கோழி ஒன்னா பொறிக்க ஒரே நாள்தான் வைப்போம். வைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 அந்த கோழியில இருக்கிற குசுமானையும் எடுத்து இந்த கோழியை கூட விட்டுட்டு ஒரு கோழி வெளியேற்றிடுவேன். ஏன்னா அது பால் குடிக்கிற தன்மை இல்ல, தீனி தானே சாப்பிட போகுது. இப்ப தாய் பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஜீவனா இருந்தா நம்ம அதா கூட இருக்கணும். அதாவது அப்ப என்ன ஆகணும், அந்த கோழியை வெளியேற்றிட்டு அதுல இருக்கிற கோழி அந்த குட்டிங்களை எடுத்து இது உள்ள இந்த கோழியா கூட விட்டுருவேன். அந்த கோழியை அதை பராமரிச்சுக்கும், பாத்துக்கும். பாத்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு தான் இது கூண்டுக்குள்ள இருக்கும். அப்புறம் திறந்து விட்டுருவேன். அது மாதிரிதான். வருஷத்துக்கு எத்தனை முட்டை? யார் கணக்கு பாக்குறாங்க? கோழி பண்ணையில இருக்கும் போது எந்த கோழி போடுது எந்த கோழி வருதுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. நான் அதெல்லாம் கண்காணிக்கிறது இல்ல. அது அவைய உட்காரும் இல்லைங்களா, 1 மாசம் உட்காந்துருக்கும். 1 மாசம் 2 மாசம். இது நாட்டுக்கோழி, இந்த சிறுவடை. அஸ்வின் ராகம் அப்படி கிடையாது. ஒரு 4 நாளைக்கு தான் உட்காரும். அப்புறம் திரும்ப முட்டை போட ஆரம்பிச்சிடும். அதனால அது எப்படி சொல்றது, எனக்கு கணக்கெல்லாம் சொல்லணுன்றதுலாம் எனக்கு தெரியல. உண்மையதான் நம்மளுக்கு சொல்ல தெரியல அது மாதிரிலாம். அதான் அஸ்வின் ராகம் என்ன பண்ணோம்னா ஒரு 4 நாளைக்கு தான் முட்டை போடாது, திரும்ப முட்டை போட ஆரம்பிச்சிடும். அது இது தன்மை அப்படி கிடையாது. 3 மாசம் கூட உட்காந்துருக்கும் ஒரு கோழி அவைத்துல. பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கட்டும் விட்டுருவேன் நான். எந்த கோழி போடுது எந்த கோழி வருதுன்றதெல்லாம் பாக்குறதுல. ஆனா ஒரிஜினல் சிறுவடை. நல்லா இருக்குன்றீங்க. இப்ப நீங்க முட்டையா தான் குடுக்குறீங்களா இல்ல கோழி குஞ்சா கூட குடுக்குறீங்களா? கோழி குஞ்சு வெள்ளம் யாரு வாங்குறா குடுக்கறதுக்கு? யாரும் வாங்குறது இல்லையே. நாங்க முட்டையா தான் கொடுக்குறோம். கேட்கறவங்களுக்கு கொடுக்குறோம். கோழியா கொடுக்குறீங்க? கோழி கொடுக்கும். கேட்டு கேட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. பசுமை சார்பாக லாஸ்ட் ஒரே கேளுங்க. இதுங்களுக்கு நீங்க பிறந்த குஞ்சு முட்டையில குஞ்சு வந்தோம்னா நீங்க எந்த பராமரிப்பும் பண்றதே கிடையாது? இல்ல, நாங்க அது கேவுரு, அரிசி, நெல்லும் அரிசியும் உடச்சி வச்சுப்போம்.
ஏன்னா என் கையில நெல் விளையுது இல்லைங்களா, கோழி எத்தனை வாங்குறது? அது நாங்க நெல் கை குத்தல் தானே நாங்க பண்றோம். அதுல லாஸ்ட்ல ஊமுக்கு நொய்யின்னு ஒண்ணு வரும் தனியா, அப்படியா? அதை எடுத்தாந்து நாங்க சேஃப்டி பண்ணி வச்சுப்போம். கோழிகளுக்காக அந்த குஞ்சு கோழி குசுமா பொறிக்குது, அது சின்னதா போடணும்ல, அதுக்கு பெருசு போடக்கூடாதுல்ல, அந்த சமயத்துல அதுங்களுக்கு அதை போடுவோம். அப்புறம் வெளியே ஏற்றும் போது பெருசா நம்ம கிட்ட இருக்கிறது எவ்வளவு பெருசு இருந்தாலும் அது அப்படி. மற்றபடி இந்த லசோட்டா இது மருந்து எதுவும் தெரியாது, அது என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு நாங்க அதை பண்ணியிருந்தா தானே சொல்ல முடியும். சரி சார், நான் கேட்ட கேள்விக்கு வந்து கோழி விஷயத்தை பத்தி எப்படி நாட்டுக்கோழி வளர்ச்சி வருது அப்படின்னு நிறைய விஷயங்களை தகவல் சொன்னீங்க. பசுமை வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.